ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பயன்படுத்திட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவி வந்துச்சு. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நேரடியா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்குள் பெண்களோட வங்கி கணக்குல 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாம். அந்த பணம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து மாற்றப்பட்டதாம்னு சிலர் சொன்னாங்க. இது அரசியல் ரீதியாவும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. ஆனா அரசு சொல்றதுபடி இந்த தகவல் முழுக்க முழுக்க தவறானது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னா அது தமிழக அரசின் பொதுவான பட்ஜெட்லவே திட்டமிட்டு அதற்காகவே தனியா நிதி ஒதுக்கி செயல்படுத்துற திட்டம்தான். வேற எந்த துறையில இருந்தும் பணம் எடுத்து இதுக்கு பயன்படுத்தலன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலும் ஒரு குறிப்பிட்ட சமூக முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்படுற நிதி வேற எந்த திட்டத்துக்கும் மாற்றப்பட மாட்டாது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, விடுதி பராமரிப்பு, இதர நலத்திட்டங்கள் எல்லாமே வழக்கம் போல தடையில்லாம நடக்குதுன்னு அரசு கூறியிருக்கு. அரசு நிதி வரவு செலவு கணக்குகள் எல்லாமே தணிக்கைக்கு உட்பட்டது. அதனால ஒரு துறைக்கான பணத்தை வேறு திட்டத்துக்கு தன்னிச்சையா மாற்றுவது சாத்தியமே இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. மேலும் மக்கள் மத்தியில குழப்பம் உண்டாக்குற மாதிரி தவறான தகவல்கள் பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.